என் தங்க பிள்ளையே, எதிர்பாராத மகிழ்ச்சியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். நீயோ எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அந்த தருணங்கள் மாறிவிட்டது. இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது நான் உண்மையை உணர்த்தும் வகையில் உன்னோடு தான் இந்த வராகி தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை புரிய வைப்பதற்காக உனக்கு வேண்டிய வெற்றியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த வெற்றி பொக்கிஷத்தை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. எது எப்பொழுது தர வேண்டும் என்று இந்த தாய்க்குத்தானே தெரியும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் நியாயமான கடமையை நிறைவேற்ற முயற்சிக்கும் பொழுது அது காலம் கடந்து நிறைவேறி கொண்டு இருக்கிறதோ கனவாக மாறிவிடுமோ என்ற அச்சம் உன் மனதிலே அங்கு வந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, காலம் கடந்த பின் அதை நிறைவேற்றுவது நான் உனக்கானது தானே என்பதை முதலில் புரிந்து கொள். காலம் கடந்த பிறகு என்று நீ இப்படி சொல்லிவிட முடியும்? எல்லாவற்றையும் இந்த வராகி தாய் தானே தீர்மானித்து கொண்டிருக்கின்றாள். காலம் பதிலளிக்கும் என்று கடல் அலைகள் அங்கு சாய்ந்து விடுவதில்லை தானே? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ சில விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு எவ்வளவோ போராடி தோற்று போய் விட்டேனே, இனி முடியவே முடியாதே என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான அத்தனை விஷயத்தை முடித்து காட்டுவது இந்த வராகி தாய் என்பது இன்னுமா நீ புரியாமல் இருக்கின்றாய்? வாழ்க்கையின் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடிக்கொண்டே இருக்காதே. மற்றவர்களை நாம் குறை சொல்லி இருக்க வேண்டாம். நாம் நமக்கான விஷயத்தில் எத்தனை தோல்விகளை கண்டாலும் தொடர்ந்து போகாமல் நமக்கான வெற்றி பாதையில் மட்டுமே நாம் பயணித்து கொண்டு இருப்போம். வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு புதியதொரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அது உனக்குள் உள்ள பலமே உனக்குள் உள்ள பலவீனமே என்று தெரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றது. அத்தனையும் தாண்டி உன் மனதிற்குள் இருக்கின்ற அந்த தெளிவான முடிவினை செயல்படுத்தும் போதுதான் உனக்கு வெற்றி என்ற ஒன்று கிடைக்கும். அப்படித்தான் என் செல்ல பிள்ளைகளுக்கான வெற்றியை கொடுப்பதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். மனதில் ஏற்படும் காயங்களால் நீ வலிகளை தாங்க முடியாத நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றாய். இதற்கு மேல் முடியவே முடியாத தாயே என்று சில சமயத்தில் அந்த வலியை தவிர்க்கவே முடியவில்லையே என்று நினைக்கின்றாய். என் பிள்ளையே, என்ன செய்வது? காலத்தின் விதியில் நாம் சிக்கி தவித்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் வாழ்க்கையின் பயணம் இப்படித்தான் சென்று கொண்டு இருக்குமோ என்று சிந்திக்காதே. அந்த பயணத்தின் தடையை நான் மாற்றியமைத்து உனக்கான புதியதொரு தடத்தை உருவாக்கி உனக்கு வேண்டுமென்ற ஒன்றை தான் தருவதற்கு வந்து இருக்கின்றேன். வாழ்வில் வெற்றி பெறுவதென்பது அவ்வளவு கடினமானது இல்லைதான். ஆனால் இங்கு வெற்றி பெற வேண்டுமென்றால் என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை உணர்ந்து செய்தால் மட்டும்தான் உனக்கான வெற்றி இங்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீ செய்கின்ற செயலை விருப்பத்துடன் செய்ய கற்றுக்கொள். அத்துடன் இறை அச்சத்தோடு நிச்சயமாக அந்த செயலை செய்யும் போதுதான் அதிலிருந்து நம் வெற்றியை பெற முடியும். எல்லாம் இந்த வராகி தாயின் விருப்பப்படித்தான் நமக்கான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள். எதை எப்படி செய்தாலும் நமக்கு தோல்விதானே வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தாயை கும்பிட்டு என்ன பலன் இருக்கிறது என்று நினைக்காதே. என் தங்க பிள்ளையே, நேர்மையுடன் துணிந்து செயல்பட்டு கொண்டே இரு. அதுவே உனக்கான அடையாளமாக மாறப்போகிறது. துணிச்சல் என்பது வெற்றி பாதையின் அடையாளமாகும். தயங்கினால் வெற்றி கிடைப்பது இங்கு அரிதாகவே இருந்து கொண்டு இருக்கும். அதனால் நீ உனக்கான முடிவினை எடுப்பதிலிருந்து தவறிவிடாதே. ஒரு நிமிட முடிவுதானே, இது நம் வாழ்க்கையை மாற்றப் போகிறதா என இது நாள் வரையிலும் அப்படி ஒரு மாற்றம் தெரியவில்லையே, இனி ஏனும் அது தெரியத்தான் போகிறதா என்று நீ சிந்திக்கிறாய். அது உண்மைதான், அது யதார்த்தம்தான். இதோ இந்த வராகி தாய் உன் கண்ணில் பட்டவுடன் மாற்றங்களுக்கு எப்படி தங்கமே பஞ்சம் இருக்கும் என்று நினைக்கிறாய்? மாற்றம் என்ற ஒன்று மட்டும்தான் அங்கு மாறாததாக இருக்க போகிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் இதற்காக எதையோ நினைக்கின்றாய்? துன்பத்தை முறையாக கையாண்டு
அதிலிருந்து எப்படி வர வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இருந்து கொள். உனக்கான வழியை நான் கொடுத்து விட்டேனோ என்று நினைக்காதே. அந்த வழியிலிருந்து மீட்டு உன்னை மீண்டும் ஒரு புதியதொரு பாதைக்கு அழைத்து சென்று புதியதொரு தொடக்கத்தை தருவதற்கு இந்த வராகி வந்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தானே நமக்கான தேவைகள் எதுவென்று புரிந்து கொள்ள முடியும். நீ சரியான இலக்கை அடைவதற்கு சரியான செயல் திட்டத்தை வகுத்து கொண்டால் மட்டும்தானே உனக்கான வெற்றியும் வந்து கொண்டே இருக்கும். தயக்கமோ தாமதமோ இன்றி உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. அவர்கள் என்ன நினைப்பார்களோ இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று இருமனதோடு உன் செயலை செய்ய தொடங்காதே. யார் என்ன நினைத்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க இந்த வராகி தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உணர்ந்து கொள். உனக்கான அர்த்தத்தை கொடுக்க போவது யாரென்று நினைக்கிறாய்? இந்த தாயாக இருக்கும் பொழுது என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. உனக்கு உண்மையான விஷயத்தை புரிய வைப்பதற்குத்தான் இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். மனதில் உள்ளதை உள்ளபடி தெளிய வைக்க நான் இருக்கும் பொழுது எதை பார்த்து தங்கமே பயப்படுகிறாய்? எல்லா நேரமும் கைகூடி வந்து உனக்கான நல்லதை மட்டும் செய்ய வந்து இருக்கின்றது. வெற்றியோடு காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, வெற்றி உன் வசம்தான். ஓம் வராகி தாயே.